பைசன் மாரி செல்வராஜ் உடைய அற்புதமான ஒரு படைப்பு. இந்த படத்துல துருவ் விக்ரம், அனுபமா பரமேஸ்வரன், டைரக்டர் அமீர், லால், பசுபதி மற்றும் நிறைய பேர் சூப்பரா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஸ்டோரி ஷார்ட்டா சொல்லிடுறேன். தூத்துக்குடி, திருச்செந்தூர் அங்க இருக்கிற ஒரு கிராமத்துல கிட்டன் என்ற ஒரு யங்கான ஒரு இளைஞர் பெரிய கபடி வீரன் ஆகணும்னு ஆசை. ஒரு நல்ல ஒரு டீம்ல ஜாயின் பண்ணணும்ட்டு அவருக்கு ஒரு ஆசை. அவருடைய வீட்டு வாசப்படியை தாண்டுனா ஒரு பிரச்சனை, அவர் வீட்டை தாண்டுனா ஒரு பிரச்சனை, அவருடைய ஊர் எல்லை இன்னும் வேற ஒரு ஜாதி ரீதியான ஒரு பிரச்சனை, போற இடத்தெல்லாம் அவனை தனிமைப்படுத்துறது, வேற ஏதோ ஒரு பிரச்சனைலாம் இவன் மேல வந்து விழுது. இந்த பேரியர் எல்லாமே தாண்டி அவர் எப்படி போராடி ஏசியா கப்ல ஜெயிக்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த கதைக்குள்ள இன்னொரு ஒரு கதையும் ஒன்று இருக்கு. ஒன்று வந்து அமீர், இன்னொன்று வந்து லால். இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு ஜாதி ரீதியான ஒரு பெரிய மோதல். அந்த மோதல்னால எப்படி கிட்டன் வந்து பாதிப்பாகிறான், அந்த ஊர் எப்படி அஃபெக்ட் ஆகுது, இது எல்லாமே சேர்த்து தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச காட்சிகள் நிறைய இருக்குது. அதில் ஒரு சிலது மட்டும் சொல்கிறேன். கிட்டனும் அவங்க அப்பா பசுபதியும் வேற ஒரு ஊருக்கு போய் கடா வெட்டுறதுக்கு போவாங்க. அந்த சமயத்தில் ஒரு சண்டை ஒன்று வரும். டாமினன்ட் கேஸ்ட்டுக்கும் தலித் கம்யூனிட்டிக்கும். அந்த சண்டையில் ஜாதியுடைய ஆதிக்கத்து முறை டைரக்டர் மாரி செல்வராஜ் நல்லா டாக்குமெண்ட் பண்ணி காமிச்சிருப்பாரு. இரண்டாவது சீன் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டான்னு வேற ஒரு ஊரில் நைட் டைமில் கபடி மேட்ச் விளையாடிட்டு இருப்பாரு. இந்த மேட்சை வந்து கந்தசாமி வந்து ஸ்டேடியம் மேலே நின்றுட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அப்போது கந்தசாமி கபடி மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது சொல்லுவார், பையன் ரொம்ப நல்ல கபடி விளையாடிட்டு இருக்கான். உடனே பக்கத்தில் இருக்கிற நபர் வந்து சொல்லுவார், அவன் வேற ஆளுங்க. அதுக்கு கந்தசாமி சொல்லுவார், நான் உன்னை கேட்டானா அவன் எந்த ஆளுன்ட்டு. அந்த சீனுடைய சினிமோட்டோகிராஃபி, டைலாக், அதுக்கப்புறம் கலர் கிரேடிங் எல்லாமே அருமையாக இருந்தது. இந்த ஹோல் மூவிலையும் சினிமோட்டோகிராஃபி, ப்ரொடக்ஷன் டிசைன், காஸ்டியூம் டிசைனிங் எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இன்னொரு சீன் என்னன்னா, அமீர் வந்து அனுபமாவுடைய அப்பாவுக்கு ஒரு வார்னிங் கொடுப்பாரு. இந்த சீனுக்கு தியேட்டரே தெரிக்கும். இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். இன்னொரு காட்சி வந்து என்னென்னா, இந்த படத்தில் கலவரம் ஒன்று நடக்கும். அந்த கலவர சமயத்தில் கிட்டான் வந்து ஊருக்கு வந்துடுவார். அப்போது உடனே பசுபதி வந்து பார்த்திங்கன்னா கிட்டன் கிட்ட சொல்லுவார், நீ உடனே சென்னைக்கு போகணுன்னு சொல்லுவார். அப்போது கிட்டன் வந்து வலியோட ஒரு கேள்வி கேட்பார், நான் ஏன் அங்கே போகணும், நான் ஏன் இங்கே போகணும், எனக்கு சம்மந்தமே இல்லாத பிரச்சனைலாம் ஏன் என்ன சுற்றி வருது அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்பார். இந்த படத்தை பற்றி டீட்டெயில்டாக வேறு ஒரு ஷார்ட்ஸ் ரீல்ஸில் நான் வரேன். ஃபைனலாக அனுபமா பசுபதி இவங்களுடைய ஆக்டிங்கில் சான்ஸே கிடையாது. அனுபமா அவங்க தான் டப்பிங் பேசுனாங்களா இல்லை வேறு யாராச்சும் பேசுனாங்களான்னு தெரில, டப்பிங் சூப்பராக இருக்குது. அவங்களுடைய நடிப்பு ரொம்ப யதார்த்தமாகவும் சூப்பராக இருக்குது. இந்த கதைக்கு ரொம்ப ஃபிட்டாகிறாங்க. இந்த படத்தில் பேசியிருக்க அரசியல் ரொம்ப தெளிவானது, ரொம்ப யதார்த்தமானது. இது கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் பார்க்கலாம்.